Welcome to 10th standard maths. Sample question number 3 அதோட சொல்யூஷன் நீங்கள் பார்க்குறீங்க. பார்ட் 1 உடைய ஆன்சர் கோட் நம்பர் மட்டும் இல்லாமல் அதனுடைய ஆன்சரையும் கொடுத்துருக்கேன். யூ ஹாவ் டு ரைட் லைக் தட். செக் பண்ணுங்கள், எல்லா 14 கொஸ்டின்ஸும் கரெக்டாக பாருங்கள். இஃப் இட் இஸ் கரெக்ட், குட், வெரி குட். அப்படி இல்லைன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எந்த கொஸ்டின் தப்பானது அப்படின்னு பாருங்கள். சம் சில்லி மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருக்கலாம், அல்லது கான்செப்ட் புரியாமல் இருக்கலாம். இன்கேஸ் கான்செப்ட் புரியல அப்படின்னா மை சஜஷன் இஸ் ப்ளீஸ் கோ த்ரூ ஒன் மார்க் கொஸ்டின். ஒரு 3 வீடியோ பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் திருப்பி பாருங்கள். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், ஸோ யூ வில் நாட் மிஸ் எனி மார்க். Now we go for part 2 mark question. Question 15, f of x equal to 2x plus 5 when x is not equal to 0. f of x plus 2 minus f of 2 by x என்ன அப்படின்னா, let us find f of x plus 2. x வர இடத்துல x plus 2 போடுறோம். போட்ட என்ன ஆகும்? this will be 2x, 2 into 2 4, 4 plus 5 9. f of 2 என்னது? x பதிலா 2 plus 5 என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ஸோ this is 2x plus 9 minus 9 divided by x. That is 2x by x. That is 2. So 2 is the answer for the question number 15. Now 16. f of x கொடுத்துட்டாங்க, f of g அப்படின்னாங்க. இந்த டிவ் எக்ஸுக்கு பதிலாக இந்த g ஃபங்க்ஷனை போடணும். இது இல்லாமல் இங்கே இருக்கிற -1, இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 அண்ட் -1, ஸோ +1 -1 போடுறதுனால மிச்சம் எக்ஸ். g of f எக்ஸ் இருக்கிற இதை போடுறோம். 2x -1 plus 1 divide by 2. இது போயிடுறது. The result is 2x by 2, that is x. So we have proved f of g equal to g of f. Now the answer is x. So ready to mark question. We got 4 marks now. Question number 16, very simple question. What is the time 15 hours before 11 p.m.? 11 p.m. க்கு முன்னாடி எவ்வளோ மணி நேரம்? 15 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி. 11 p.m. அப்படின்றது இது ரைட் இட் ஆஸ் 24 hours. எவ்வளோ மணி நேரம் கேட்குறாங்க? பிஃபோர், அதுக்கு முன்னாடி 15 ஹவர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ 15 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்றப்ப எவ்வளோ? 9 hours. ஸோ 11 p.m. சார் நம்ம போட்டேன். 11 p.m. எவ்வளவு? 12 ப்ளஸ் ஒரு 11, 23. 15 போயிடுச்சு, மிச்சம் 8. ஸோ த டைம் இஸ் 8 a.m. Question number 18. Starting salary 60,000. It increases 5% annually. What is the salary after 5 years? அவ்வளோதான் கேள்வி. ஸோ எவ்ரி இயர் அவர் சம்பளம் என்ன ஆகுது? 5% ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது ஆரம்பத்தில் 60,000 அப்படின்னா அடுத்த வருஷம் சேலரி என்ன ஆகும் அப்படின்னா இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு அடுத்த வருஷம் இது இன்ட்டு லைக் தட் கோ. கேள்வி அப்போ இந்த ஜிபின்னு ஆகுது. 5th இயரில் கேட்குறாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு AR/4 60,000. இதை சிம்பிளிஃபை பண்ணால் அப்படின்னா இது சொல்லி 21/20 அப்படி வரும். ஸோ 60,000 இன்ட்டு 21/20, 21/20, 21/20 மூணாச்சு, 21/20. இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு போட்டுலாமா? 60,000 into 21 into 21 into 21 into 21 divided by 20 20 20 20.
4 0 1 2 3 4 1 2 3 4 ஆயிடுச்சு. இந்த ரெண்டாவது இதை கேன்சல் பண்ணிடலாம். now மல்டிப்ளை பண்ணுங்க. 21 21 are 441. அதே மாதிரி இங்கே ஒரு 21 21 441. இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். எவ்வளோ பெருசாக வருது? 90 44 81 அப்படின்ட்டு into 3 ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் டிவைட் பை 8 வேறு போடணும். into 3 divided by 8. So that value will be equal to 3 24 2 16 1 13 1 57 divided by 8. So 8 7s are which are 2 23 8 2s are 60 74 8 9s are 74 24 8 9s 3s are 0 and the fraction you can leave that. So the answer is 72,930. So the பெருசாக இருக்குது மல்டிப்ளிகேஷன், ஆனால் ஈஸியாக பண்ணிடலாம் நீங்கள், ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஓகேவா? Now let me go for question number 18. Find the LCM of p square minus 3p plus 2 and p square minus 4. ஈஸியாக நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். This will be p2 p minus 2 p minus 1. இதனுடைய இது p minus 2 and p plus 2. So the LCM என்ன வரும்? The p minus 1 and p minus 1, sorry, p minus 2 ரெண்டுமே இருக்கா? We just write once. So which one இருக்குதுல? இதுல p minus 1, இதுல p plus 2. So this is the LCM. So இது simplify பண்ணலாம், otherwise you can leave it. Now question number 20, root of a into a plus 7 equal to this. Squaring both sides, what you will get? The root by now. So a square plus 7a equal to square of this. 9 2s are 18. So minus 19 equal to 0. Which can be easily factorized as a plus 2, a plus 9 into a minus 2. So a equal to 2 அல்லது minus 9. Minus sign போட்டால் அது வருமா அப்படின்றத பாருங்க. இங்கே minus 9 போட்டிங்கன்னா this will be negative ஆகும். This is minus 9 plus 7 2, அதாவது minus 2 into minus 9, அதாவது plus 18. சொல்கிறது கவனிங்க. a equal to ரெண்டு வேல்யூ வந்துருக்கு. இந்த minus 9 வருமா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் நம்பர் வந்ததுன்னா வராது. யூ cannot find out because it is உங்களோட லெவலுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. நெக்ஸ்ட் இயர் தான் உங்களுக்கு சொல்லி தர போகிறாங்க. ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா this will be minus 9 plus 2, so minus 2 which is equal to 18 and the square root வந்துடும். So both the values are correct. a equal to 2 or a equal to minus 9. Question number 21 என்ன சொல்றது? Slope of the line through minus 2 comma a and 9 comma 3 is minus 1 by 2. அப்படின்னா a என்ன? What is slope? y2 minus y1 by x2 minus x1. இதை கொடுத்துட்டாங்க. Simply பண்ணோம்னா this part will be 6 minus 2a, 2 ஆல் பண்ணிட்டேன். இது minus 1 into 11, so minus 11. 11 இங்கே கொண்டு வந்துடலாம். 6 plus 11 ஆகும். இது 2a அப்படி ஆகும். 2a equal to உங்களுக்கு 70 அப்படி ஆகுது. அப்போ a equal to என்ன வேல்யூ? 70. a equal to 17 by 2. That is 8.5. Otherwise 8.5. So this is the value of a. Otherwise you can write 17 by 2 அப்படின்னு சொன்னாலும் தப்பு இல்லை. சரியா? Question number 21 is all right. 22 போலாமா?
Question number 22, find the intercepts. So intercept அப்படின்ற வார்த்தை வந்த உடனே you go for the x by a plus y by b equal to 1 அது வரணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம், இதை டிவைட் பை 12 பண்ணுறோம். டிவைட் பை minus 12. So 4x by plus 3y by equal to 1. So in the simplify ஆச்சுன்னா x by minus 3 இது போயிடும், y by minus 4 equal to 1. So the intercepts are minus 3 and minus 4. So x intercept is minus 3, y is minus 4. இது ஒரு மெத்தட். அதாவது நீங்கள் என்ன பண்ணலாம், யூ ரைட் இன் தி ஃபார்ம் ஆஃப் இன்டர்செப்ட் ஃபார்ம் கொண்டு வாங்க. What is intercept form? X by a plus y by b equal to 1 அந்த ஃபார்மில் கொண்டு வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். அப்படி இன்னும் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் put y equal to 0. Another method. Put y equal to 0. அப்போ என்ன ஆகும், 4x equal to minus 12. அப்போ x equal to minus 3. That is what x intercept. Put x equal to 0. அப்போ x equal to 0 வந்தால் என்ன ஆகும், 3y equal to, அப்போ y equal to minus 4. இது another method by which you can do it. So ரெண்டு மெத்தட் நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம், எதில் போட்டாலும் உங்களுக்கு full marks will be given. Now question number 23. tan கொடுத்துருக்காங்க, secant square கொடுத்துருக்காங்க. Let us take tan square theta வெளில எடுத்துலாம். இதில் நிச்சயம் என்ன இருக்கும், இங்கே எப்படி இருக்கும், we know secant square theta minus tan square theta equal to 1. அப்போ what is tan square theta? Tan square theta அங்கே போயிடும், இது இங்கே வரும். So this will be secant square theta minus 1. 1 plus tan square theta in identity. So this part will be in the row. ஆக 1 plus பதிலாக secant square போட்டேன். tan square theta அப்படின்னு சொன்னால் இந்த ஒன்று இங்கே வந்துடும், secant square theta minus 1. ஆன்சர் வந்தாச்சு. We got secant of 4 theta minus secant square theta. We got the answer. Question number 23 is not difficult one. Is it okay one? Question number 24. From the top of a rock 53 into root 3 meters high, the angle of crest of a car is 30. This angle is 30. Therefore this is 30. Car இருக்கு, இங்கிருந்து காரை பார்க்குறாங்க, 30 degrees angle of depression. Now find the distance x. So இந்த angle the opposite and adjacent. அதனால நம்ம tan தான் போய் ஆகணும். So what is tan 30? Tan 30 என்பது 1 by root 3, that is 50 root 3 by x, cross multiply, x equal to root 3 into root 3, 3, therefore 150 meters. The next one is chord. Circumference of the base அப்படின்னா இது சர்க்கிள். therefore circumference அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறது எது அப்படின்னா 2 pi r. வால்யூம் கேட்குறாங்க, அப்போ ரேடியஸ் எனக்கு தெரியணும். ஸோ இது என்ன அப்படின்னா 2 into 22/7 into r equal to 484. If you know the 22 table அப்படின்னா 22 அதை டிவைட் பண்ணலாம். 22 into 2 44 ஆகும். மிச்சம் 4 44, திருப்பி ஒரு 22 ஆகிடும். இந்த ஏழால் இந்த 2 அடிச்சா இந்த ரிசல்ட் 11 ஆகும். இப்போது ரேடியஸ் எவ்வளவு 77 சென்டிமீட்டர், ஹைட் எவ்வளவு 105 கொடுத்துருக்காங்க. வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா, வால்யூம் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு 1/3 pi r squared h. ஸோ சப்ஸ்டிட்யூட் த வேல்யூஸ். 22/7 போடுங்க, 77 into 77 into 105. ஒரு 7 கேன்சல் ஆகிடும். இந்த 3 டிவைட் பண்ணால் 35 அப்படி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் யூ மல்டிப்ளை
The answer I'm getting is 652190 centimeter cube. 6,42,190 centimeter cube. Now, next question 26th பார்க்கலாம். Very simple question இருக்கு. So question number 26 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு triangle அதுக்கு திருப்பி ஒரு triangle, ஒரு பெருசா ஒரு triangle போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் எப்படி இருக்கு, ஒரு லைன் போட்டுருக்கு. இது P, S, P, this is P, 2, R, this is given 2, 4. இங்கே ஒன்று கொஸ்டின் போல இருக்கு, இங்கே ஒன்றும் இல்லை. This is 1 and this is 2. This is what they have given. It should be like this. அதுக்கு பதிலாக இங்கே போட்டாங்க. இங்கே போட்டு பிரயோஜனமே இல்லை, நமக்கு அதுக்கான வேல்யூ இங்கே அட்லீஸ்ட் இது கொடுக்கணும். அப்போ இங்கே கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ திஸ் அ மிஸ்டேக், ஸோ யூ புட் இட் ஹியர். இது ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலரா அப்படின்றாங்க. எந்த ரெண்டு ட்ரையாங்கிள்? ட்ரையாங்கிள் பிஎஸ்டியும் ட்ரையாங்கிள் பிக்யூஆரும் சிமிலரா. Two triangles are similar if the corresponding sides are proportional. So PS by PQ equal to PT by PR. PS எவ்வளவு? 2. PQ இதுவும் சேர்ந்தது. PQ ன்றது PS plus SQ, that is 2 plus 1, so this is 3. PT 4. PR நம்ம படத்தின்படி PT plus TR, that is 4 plus 2, 6. இதை சிம்பிளி பண்ணோம் அப்படின்னா this is 2 by 3. So the ratios are proportional. This angle is common to both the triangles. So in the puri triangle in the puri triangle, therefore the triangles are similar. This is what question number 96. So now we go for question number 27. Question number 27, find the standard deviation of first 21 natural numbers. Formula நமக்கு என்ன? variance n square minus 1 by 12. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 21. This is 441 minus 1. So 440 divided by 12. 4 all divide ஆகும். இது variance. Take the standard deviation. இதனுடைய square root. முதல்ல டிவைட் பண்ணிக்கோங்க. 3 3s are 9. அப்புறம் 20 3 6 18 திருப்பி 2 மிச்சம் 20, like this போயிட்டே இருக்கும். You have to take the square root for this number. So 36.67. So 6 times ஆக போயிருது 36. Now two numbers. Remember 12. 67 is not usable. இங்கே 120 ஆகும். இங்கே போட்டோம்னா approximately this will be 5 times. 5 times கொஞ்சம் மேலே போயிடும். So the answer for the problem is 6.05. Okay, right. The next question is probability. That is a compulsory question. The probability of என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, probability of getting a plumbing contract, electrification contract கொடுத்துருக்காங்க. So E is probability of getting electrification contract is 3 by 5. But probability of getting a plumbing contract, not getting plumbing contract. So what is the probability of getting a plumbing contract? 1 minus 5 by 8, which is 3 by 8. What is the question? Now ரெண்டுமே எனக்கு வேணும்ன்றாங்க. What is the probability that you will get both? This is the question. What is the probability of getting this? வேற என்ன கொடுத்துருக்காங்க? At least one கொடுத்துருக்காங்க. So that is probability of இதை கொடுத்துருக்காங்க. How much? That is 5 by 7. அது
அதுக்கப்புறம் மேலே. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு therefore probability A union B equal to probability of A plus probability of B minus probability of A intersection B. இது உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச ஃபார்முலா. Now find out probability A intersection B. அதாவது and ரெண்டுமே கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு ஈக்குவல் டு இது இங்கே வந்துருச்சு 3/5 plus 3/8 minus 5/7. Now what is the LCM for this problem? 5, 7 ரெண்டு prime number. So 35 அப்படியே தான் வரும். 35 into 8. So 5 டிவைட் பண்ணால் நான் this part இருக்கு 5 5 25 அப்புறம் ஒரு 56 அதை 3ஆல் முதல் போட்டோம். 2 8ல 8 how many times? 8 3s are 24 5 35 times 3ஆல் முதல் போனால் this part. 2 8ல how many 7s? 40 40 into 5 200. So the answer for the problem will be 160 plus 105 273 minus 200 divided by 280, that is 73 divided by 280. The probability that you will get both the contract is 73 divided by 280. So all the 2 mark questions we have completed. All the questions are very simple. So you full mark வாங்கிருப்பீங்க நினைக்கிறேன். Now let me go for the 5 mark questions. First question 5 marks. Question number 29. A கொடுத்துருக்காங்க, B C D கொடுத்துட்டு A cross C கேட்குறாங்க. A cross C ரெண்டுமே காமனாக 3 மட்டும் இருக்கு. B cross D B intersection D அப்படின்னப்போ 3 5 இருக்கு. A intersection C ல 1 3. Now what you have to do? A intersection C cross B intersection D. இதுமே எல்லாரும் கரெக்ட் இல்லையா? 3ஆல் போட்டோம் 3, 3 and then 3, 5. ஓகே, இது என்ன பண்ண சொல்கிறாங்க? செக் பண்ண சொல்கிறாங்க whether it is true. ஓகே, what is A cross B? A cross B நேராக கேட்குறாங்க. ஸோ ஏயும் பியும். ஸோ 1 2 1 3 1 5. அடுத்தது 2 1 2 3 2 5. The next one 3 2 3 3 3 5. இது A cross B. அப்புறம் என்ன கேட்குறாங்க? C cross D. So C cross D is C அங்கே D அங்கே. So that will be 3 4. அதுக்கப்புறமா CD. அதுக்கப்புறம் 3 4 சாரி நம்ம போட்டிருக்கேன் C and D 3 1 3 3 3 5. அப்புறம் அதே மாதிரி 4 1 4 3 4 5. இது ரெண்டுலையும் இன்டர்செக்ஷன் வேணும். A cross B உடைய இன்டர்செக்ஷன் ஆஃப் C cross D ஏதாவது காமனாக இருக்கா பார்க்கலாமா? 3ல தான் காமனாக இருக்குது. இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ ஐ கேன் ரைட் 3, 3. The next one also 3 மட்டும்தான் காமன். ஸோ 3, 5. So 1 and this is 2. So 1 equal to 2. Hence we have proved that A cross C, sorry, A intersection C cross B intersection D is equal to A cross B intersection of C cross D. Question number 29 is over. Question number 30. F of x, g of x, h of x கொடுத்துட்டு associative property prove பண்ண சொன்னாங்க. F of g of x is equal to F of g of h. Okay. Now F of g முதல்ல பார்க்கலாம். What is F of g? x வர இடத்துல g ஓட தான் போடும். So that is 3x plus 1 minus 1. 3x. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இதில் இந்த 3xல h of x உடைய வேல்யூ போகணும். இந்த எக்ஸுக்கு பதிலாக இதில் இருக்க அந்த h உடைய ஃபங்க்ஷன் இருக்கு x2. ஓகே, இப்போ g of x இதில் h ஓட வேல்யூ
எக்ஸுக்கு பதிலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் எஃப் ஆஃப், அதாவது இது எஃப்ல போகணும். இந்த கிடைச்சத எஃப்ல என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஒன். அதுக்கு பதிலாக இந்த 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸுக்கு பதிலாக போட்டு minus 1 f of x, that is 3x square. So we have proved it. A very easy question, 5 mark question. Now question number 31. Question number 31, 3 considered terms of AP அப்படின்றாங்க. இந்த 3 considered terms in AP, you assume the numbers as a minus d, a plus d, which will be very useful only. Easier solve பண்ணிட்டு போகலாம். 4 numbers என்ன பண்ணணும்? a minus 3d, 4 numbers அப்படின்னா a minus 3d, a minus d, a plus d, a plus 3d, the common difference 2d, இதோட common difference d. ஸோ போடுறப்போ அர்த்தம் புரிஞ்சு பண்ணுங்க, ஸோ மிஸ்டேக் ஆகாது. ஓகே, இப்போ இந்த கணக்கு வரலாம். இந்த கணக்கு நம்ம ஏற்கனவே ஒரு பேப்பரை பார்த்துட்டோம். இப்போ நான் இந்த சம் பார்க்கலாமா? எனக்கு கொடுக்குறாங்க, சம் கொடுக்குறாங்க. சம் எவ்வளவு? 27. ஸோ தட் இஸ் a minus d plus a plus d equal to 27. d கேன்சல் ஆகிடுது. therefore 3a equal to 27. அப்போ what is a? 27 by 3. ஸோ 9 வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? இந்த ப்ராடக்ட், எதனுடைய ப்ராடக்ட் அப்படின்னா மூணையும் மல்டிபிள் பண்ணுறோம். a minus d into a plus d, இது ரெண்டையும் பண்ணிட்டீங்க அப்படின்னா this will be a square minus b square into a வரும். இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ராடக்ட் இஸ் given as equal to 288. நமக்கு a தெரியும், a எவ்வளவு? 9. ஸோ இங்கே 9 இப்படி போட்டோம் அப்படின்னா 288. 8 + 8 16, 16 + 2 18. 18 9 ஆல் டிவைட் ஆகும். அப்போ இது 9 ஆல் டிவைட் பண்ண முடியும். 9 3s are 27 ஆச்சு. பேலன்ஸ் 1, 18 9 2s are 18. அது 81 minus b square என்றது 32 ஆகுது. அந்த 32 இங்கே கொண்டு வருவோம், b square அங்கே எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 49 இங்கே வந்திருக்கும். அப்போ வாட் இஸ் b? b என்றது ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. ஆனால் இந்த ரெண்டு நம்பரையும் திருப்பி நீங்கள் போட்டு காட்டுறீங்க. a 9 ஆகவும் b 7 ஆகவும் இருந்தால் ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? a minus d. ஸோ 9 minus 7. செகண்ட் நம்பர் a, அது 9. தேர்ட் நம்பர் a plus d, 9 plus 7 16. ஸோ the three numbers are எப்படி? சப்போஸ் a equal to 9 ஆனால் d என்பது -7 ஆக இருந்தால் a minus d, ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன ஆகும்? 9 minus of -7, அதாவது 16. அதுக்கு அடுத்த நம்பர் a, அது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் a plus d 9 plus which is 2, that is the reverse order you are getting 16 9 2. ரெண்டு ஆன்சர் நீங்கள் ஆக்சுவலாக போட்டு காட்டணும். 2 9 16 and d வந்து -7 இருந்தால் அதே நம்பர் தான் வருது அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடணும். Now we go for question number 32. Question number 32 in NGP, T9 equal to this, T6 equal to this, T12 என்னன்னு கேட்குறாங்க. Tn ஃபார்முலா நமக்கு தெரியும், a into r power of n minus 1. அப்போ இந்த T9 என்ன ஆகும்? a into r power 8 is given as equal to 32,805. T6 அப்படின்றது a r power 5. இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1215. ரெண்டு டிவைட் பண்ண நம்ம டிவைட் பண்ணுறப்ப என்ன ஆகும்? இந்த a கேன்சல் ஆகிட்டு 8 minus 5 3 அப்படி வந்துடும். இப்போ இது என்ன ஆகும்? டிவைட் பண்ணுறப்போ இதுக்கு 3 நம்பராக தான் வரணும். ஸோ இது எதாவது டிவைட் பண்ணுறது? மிச்சம் 5ஆல் டிவைட் ஆகும். 5 2s are 10 ஆச்சு. மிச்சம் 21, 5 4 20 3. இது பண்ணோம் அப்படின்னா 5 6 are 30, 28 25 6 30 1.
So you will be getting 6561 divided by 243. The 243 வந்தது அப்படின்னாலே இது 9 cube இல்லையா, அது உங்களுக்கு 9 அப்போ டிவைட் ஆகும் அப்படின்னு தெரியும். You can easily find out. 243 டிவைட் பண்ணிடுவாங்க சீக்கிரமாக. 243 இதுவும் டிவைட் ஆகும். 6 7 7 12 18. ஸோ இங்கே என்ன ஆகும், 2 times. இப்படி வரும். 7 times போடுறத பாருங்கள். 7 3s are 7 4s are 28 or 2 ஆட் பண்ண 7 2s are 14. Very good, we got it. So 27 சொல்லலாம், 3 cube சொல்லலாம். r equal to 3. a கண்டுபிடிச்சிட்டோம், a கண்டுபிடிக்கல, r மட்டும் தான் கண்டுபிடிச்சிடும். Take any one equation. இப்போ கொஞ்சம் இருக்கிற சின்னதை எடுத்துக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க a தெரியாது, இது கொடுத்துருக்காங்க 3 power 5 ஆகும். ஈக்குவல் டு இது 9 டிவைட் ஆகும் சொல்லியிருக்கேன் இல்லையா, 5 6 8 9. ஸோ இந்த 9 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 9 1s are 9, மிச்சம் 3 31, 9 3s are 27. ஸோ போனீங்கன்னா மிச்சம் 4 45. இதுவும் 9 டிவைட் ஆகும். 9 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 9 1s are 9 ஆச்சு, மிச்சம் 4 45 15. இங்கே ஒரு 3 இருக்குது, அது 3 28 5 அப்படி ஈஸியாக வந்துடும். ஸோ உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் நார்மலாக டிவைட் பண்ணுற தான் பண்ணுங்கள். யூ வில் கெட்டிங் இட். a equal to 5 and r equal to 3. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, a t12 அப்படி கேட்குறாங்க. t12 is equal to a r power 11. That is 5 3 power 11. இவ்வளோ பெருசு. ஸோ நீங்கள் எப்படியே விட்டாலும் இவங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. அதர்வைஸ் யூ ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் 3 power 11. ரொம்ப ஷார்ட்டாக சொன்னோம் அப்படின்னா இந்த நம்பரை 27 மல்டிப்ளை வரும். ஏன் இது a இன்ட்டு r பவர் 8, இது a இன்ட்டு r பவர் 11. அப்போ இதுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன, r கியூப். r எவ்வளவு 3 27. ஆக இதை 27 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா ஷார்ட்டாக you will get the answer. So the answer I am getting here is 88, 57 and 35. நான் ரெண்டு விதமாக சொல்லியிருக்கேன். 3 power 11 நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் பண்ணலாம், அல்லது அது நீங்கள் எப்படி அரைவ் பண்ணீங்கன்றதெல்லாம் பார்க்க போகிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஷார்ட்கட்டில் இது a இன்ட்டு ஆர் பவர் 8 இது, அதாவது 5 இன்ட்டு 3 power 8. அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம், இது 3 power 11, இது 3 power 8. ஸோ எக்ஸ்ட்ராவாக 3 power 3 27. இந்த 32,805 27 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, யூ வில் கெட் இட். ஓகேவா? நான் கொஸ்டின் பார்த்து அடுத்து போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், x equal to a square minus 3a minus 4 divided by, ஆக்சுவலாக கொஸ்டினை கொடுத்துருக்குறது 3a square minus 3. நான் 3 பெண்ட் எடுத்துகிட்டு அப்படி எழுதிட்டேன். அண்ட் y equal to a square plus 2a minus 8 divided by 2a square minus 2a minus 4 இருக்குது. 2 காமனாக எடுத்ததுனால a square minus a minus 2 ஆகும். Now we have to find the value of x square into y power of minus 2. இந்த x என்ன ஆகும் அப்படின்னா இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுங்களால. ஸோ திஸ் பார்ட் will be a minus 4 into a plus 1 அப்படின்றது ஈஸியாக நீங்கள் சொல்லிடுவீங்க. ஸோ 3 into a plus 1 a minus 1. அப்போ இது கேன்சல் ஆகிடுதா? அப்போ எதை மிச்சம் இருக்குவீங்க, you will get a minus 4 divided by 3 into a minus 1 அப்படி வருது. ஸோ கொஞ்சம் தனிங்க இருக்குது. ஸோ இந்த பார்த்து உங்களுக்கு ஈஸியாக டிஃபரன்ஷியல் பார்ட் சரி ஷேர் பண்ணிச்சுட்டு அதாவது ஃபேக்டரைஸ் பண்ணிங்க அப்படின்னா திஸ் பார்ட் will be a minus 4 a plus 1. This is 3 a minus 1 and a plus 1 a square minus 1 cancel ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு மிச்சம் இருக்கிறீங்க a minus 4 divided by 3 times of a minus 1. சரி அக்கா ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஃபேக்டரைசேஷனில் a square minus 4a plus a minus 3a minus 4 you are right. இப்போ அதே மாதிரி இந்த yக்கு போகலாம். இந்த பார்ட் என்ன ஆகும், this part will be a plus 4 into a minus 2
a square 4a minus 2a 4 this ஆகும் by 2 a square minus a minus 2 இருந்தது a minus 2 into a plus 1 a square minus 2a plus a minus a ஆகிடும் cancel actually this will be a plus 4 divided by a below x square into y power minus 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க what is it actually இப்படி சொல்லிடலாமா இது so what I am doing now x square by y square பதிலாக முதல்ல x by y கண்டுபிடிக்கிறேன் what is x by y this is x divide by y reciprocal ஆகும் இதனுடைய x by y இப்போ நம்ம கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணுங்க nothing is there to cancel a square plus 2a minus 8 and this part is this so the cancellation இருக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படின்னு பாருங்க அங்கே ப்ளஸ் 4 இருந்தால் வந்திருக்கும் ஸோ பட் இட்ஸ் நாட் ஸோ ஸோ கொஸ்டின் இங்கே ப்ளஸ் 4 இருந்தது அப்படின்னா வந்துருக்கலாம் ஆனால் எதுவுமே கேன்சல் ஆகலை ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு இப்படி வந்து நிற்கும் அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஒரு ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இது நம்ம ஏ ஸ்கொயர் ஓகேவா இன்கேஸ் இந்த கொஸ்டினில் இங்கே ப்ளஸ் இருந்தது அப்படி சொன்னால் இங்கே ப்ளஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் இது என்னாகும் a plus 4 and a minus 1 இப்படி வரும் that is a plus 4 divided by 3 times of a minus 1 by 3 and a plus 1 இப்படி வரும் in that case இந்த part என்ன ஆகும் இப்படி இருக்கும் இது a plus 1 cancel இதுவும் cancel ரொம்ப அழகாக சிம்பிளிஃபை ஆகிடும் 2 by 3 whole square 4 by 9 ஸோ நீங்கள் நினைக்கலாம் இந்த கொஸ்டின் தப்பாக கொடுத்துட்டாங்க அதனால் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணீங்க அந்த எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருந்ததுன்னா எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு என்ன வருதோ அதை போல் போட்டுக்கலாம் நாட் நெசசரி தட் யூ மஸ்ட் கெட் 4 by 9 ஓகேவா பட் கொஸ்டின் அவங்க கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ கரெக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா திஸ் இஸ் தி ஈஸியஸ்ட் வே ஆஃப் சால்விங் ஸோ எக்ஸ் கண்டுபிடிங்க ஒய் கண்டுபிடிங்க கொடுத்துருக்கிறது x square into y power minus 2 you rewrite it as x square by y square அது ஃபஸ்ட்டு x by y போட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டு அப்புறமா ஸ்கொயர் பண்ணுங்க ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும் now we go for question number 34 a girl is twice as old as her sister the product of their ages 5 years hence is 375 find the present age let the present age be of sister present age of sister being x அப்போ the girl ஓடுது 2x 5 years hence 5 years hence என்ன ஆகும் இது x plus 5 ஆகும் இது the age will be 5 years கூடி இருக்கும் ரெண்டு பேருக்கும் the product of the ages
how much it is given 375 அதுக்கப்புறம் உண்மையாக நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணுறது. ஸோ இது நீங்கள் ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம் ஒன்றுமே இல்லை. கேர்ளோடைய வயசு அவரோட சிஸ்டரோட வயசு போல ட்வைஸ். அப்போ சிஸ்டரோட வயசு நம்ம எக்ஸ் வச்சுப்போம், கேர்ளோடது 2x ஆகிடும். 5 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேருக்கு 5 வயசு கூடியிருக்கும். ஸோ எக்ஸ்ன்றது x+5 ஆகிருக்கும். சிஸ்டரோடது கேர்ளோடது 2x+5. அப்போ அதனுடைய ப்ராடக்ட்டு 2x². அதுக்கப்புறம் இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 5. ஸோ 15x plus 45 minus 375 equal to 0. 2x² 15x minus 350 equal to 0. So 2 into 350 எனக்கு 700 வரணும். மைனஸில் டிஃபரன்ஸ் ஆனால் 15 தான் வரணும். டிஃபரன்ஸு இது ப்ராடக்ட் 700 வரணும். இது வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து வெறும் 15 அப்படின்னா போதும். ஸோ எந்த நம்பர் வரும்? இது 700 பார்த்தீங்க அப்படின்னா 7 into 100, இது 7 into 5 into 5 into 4 எப்படி வரும்? ஸோ இது ஸ்டாப் பண்ணி பார்த்தோம்னா 35 20. ஸோ we got it 35 and 20. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 700. டிஃபரன்ஸு 15 minus plus for the 15. Therefore, this will be 2x² plus 35x minus 20x minus 350 equal to 0. Now, this is 2x into x minus 10. This is 35 into x minus 10. Easily factorize. So the answer is x minus 10 into 2x plus 35 equal to 0, which means x equal to 10 years அல்லது x equal to minus 35 by 2 years. Age cannot be negative. Therefore, the sister of age on the 10, sister of age 10, and the girl of age equal to 2 times 20 years. So, very simple problem. Next question. Question number 35, 4 point ABCD. We have to show that ABCD is a parallelogram. I am going for midpoint of AC part. Midpoint of AC, what formula? Midpoint is x1 plus x2 by 2. And y1 plus y2 by 2. y1 plus y2 by 2. This is 2.5 plus 2.55 divided by 2. So 2.5. 3.5 left. 2.5 which is 1. 1 by 2 is 0.5. This is the midpoint of AC. இப்போ midpoint of BD பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி this is 10 minus 5 divided by 2, 5 minus 4 divided by 2. So that is equal to 10 minus 5. 5 by 2 is nothing but 2.5. 5 minus 4, 1 by 2 is nothing but 0.5. So we get midpoint of AC equal to midpoint of BD. That means the diagonals bisect each other. These are two diagonals. Diagonals bisect each other. So what? That's the property of a parallelogram. A quadrilateral is a parallelogram if the diagonals bisect each other. We have proved that. So it's a parallelogram. ABCD is a parallelogram. Another method by which you can do is அது வந்து ஈஸி தான், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நீங்கள் என்ன பண்ணீங்க, இப்படி இருக்குது அப்படின்னா ஏபிசிடி இதனுடைய ஸ்லோப்பு
இதனுடைய ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் சிடியும் ஈக்குவலாக பாருங்கள். ஸ்லோப் ஆஃப் ஏடியும் ஸ்லோப் ஆஃப் பிசி ஈக்குவலாக பாருங்கள். ரெண்டுமே பார்க்கணும். இது 4 ஸ்லோப்பையும் கண்டுபிடிக்கணும். யூசிங் ஃபார்முலா y2 minus y1 by x2 minus x1 பண்ணி 2 பேரும் உங்களுக்கு பேரலாக இருந்ததுன்னா பேரலோகிராம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் அதை விட ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் ஈஸி. Find the equation of the line through the intersection of 5x minus 6y equal to 2, 3x plus 2y equal to 10, and perpendicular to 4x minus 1y plus 13 equal to 0 is the question. So you have to find the point of intersection of this. இந்த 2y இருக்குது, இந்த 6y இருக்குது. அதனால் இது அப்படியே இருக்கட்டும். இந்த ஈக்குவேஷனை இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா 30 அப்படி வந்துடும். ஆட் பண்ண போகிறோம். equal to 32. So x odd figure வருது. So x equal to that is 16 by 7 ஃப்ராக்ஷனாக வருது. ஸோ ஒரு தடவைக்கு ஒரு தடவை செக் பண்ணிடுங்க சரியாக எடுத்துக்கோமா அப்படின்றது. இந்த ஈக்குவேஷன் அப்படியே செக் 2 கொடுத்துருக்காங்க. 3x plus 2/10 இதை வந்து 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 9, 6, 30. இப்பொழுது மைனஸ் இந்த ப்ளஸ்னால ஆட் பண்ணுறோம். 14, x equal to 32, x equal to this. So we are right. இப்போ நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3 times of 16 by 7 plus 2 times of y equal to 10. That means 2y equal to 10. 3 into 16, 48 divided by 7. That is 70 minus 48 by 7. 70 or 48 by 22 by 7. This is 2y. Now for y 11 by 7. So we got y equal to 11 by 7. ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு let us go to the next part. ஸோ அதில் அழிச்சிடணும். ஸோ எக்ஸோ ஒய்யை நோட் அவுட் பண்ணிட்டேன். now let me go for the other part. We have to find the equation of the line passing through that and perpendicular to this. இந்த இடத்துல 2 மெத்தடில் நீங்கள் பண்ண முடியும். Equation of line perpendicular to this. Perpendicular to this is இந்த கோஎஃபிஷியன்ட் மாறும். இதுக்கு பதிலாக இந்த 7 வரும், இங்கே 4 அண்ட் ஒரு மைனஸ் சைன் ப்ளஸ் சைன் ப்ளஸ் k equal to 0. 7x இந்த 4 அங்கே போயிடும், ஒரு சைன் மாறும். ஸோ 7x plus 4y equal to k. இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா this is 7 into 16 by 7 plus k equal to 0. 16 into 7 கேன்சல் பண்ண வேண்டாம். எகைன் நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும், அதனால் அப்படியே வச்சுக்கோங்க. this will be 44 by 7 plus k equal to 0. அப்புறம் k equal to ஆகும் இப்படி வரும். therefore the equation நீங்கள் எழுதிடலாம் 7x plus 4y k க்கு பதிலாக k equal to 0, or you can say that கம்ப்ளீட்டாக 7 மல்டிப்ளை பண்ணிவிட்டு you can write the answer as this: 49y, 49x plus 28y, and then this is minus ஆயிருக்கும். இது ஒரு மெத்தட். another method is ஸோ பாருங்க என்ன பண்ணுறீங்க,
இந்த லைன் கொடுத்துருக்காங்க பர்பண்டிகுலர் இல்லையா, இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிங்க. மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய், மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய், மைனஸ் 4 பை மைனஸ் 7 வரும், கேன்சல் ஆகி 4/7. இப்போ இதனுடைய பர்பண்டிகுலர் ஸ்லோப் என்ன ஆகணும், இதனுடைய ரெசிப்ரோக்கல் ஆகும். மைனஸ் 7/4, மைனஸ் போட்டுக்கணும் 7/4. நான் we know the point, we know slope. ஸ்லோப்பு ஒரு பாயிண்ட் அப்படி கொடுத்தாங்கன்னா ஈக்குவேஷனுக்கு y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x மைனஸ் x1, அது ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள், யூ வில் கெட் இட். ஆக்சுவலாக இதுதான் உங்களுக்கு உங்கள் புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு சொன்னேன் அந்த மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்லித்தரல. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இதுதான் பெட்டர், அந்த மெத்தடை நீங்கள் போட வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு சொல்லித்தரலையே அப்படின்ற கேள்வி வரும். பட் தட் வில் பி டாட் டு யூ இந்த நெக்ஸ்ட் இயர். ஸோ நெக்ஸ்ட் இயர் நீங்கள் இதுவே இப்போ படிக்க போகிறீங்க இதை, அப்போ இந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். வி கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் அப்படின்ட்டு. ஸோ ஓகேவா? நான் கொஸ்டின் நம்பர் 37. Question number 37. Root 3 sin theta minus cos theta equal to 0. We have to prove tan 3 theta equal to 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta. Very simple question. If we take the hint, இங்கிருந்து உங்களுக்கு hint பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி, otherwise difficult. Root 3 sin theta minus cos theta equal to 0 சொன்னதுனால root 3 sin theta equal to cos theta divided by cos theta இங்கே ஒன்று வந்துடும். root 3 sin theta by cos theta, otherwise this is root 3 tan theta, otherwise tan theta என்பது 1/√3, 1/√3 என்றது tan 30, அப்போ theta என்றது 30. இது கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ என்ன பண்ணுறோம், 30 கண்டுபிடிச்ச உடனே இங்கே போகிறோம், 3 × 30, ஸோ tan 19 ஆகுது. tan 90 என்பது இன்ஃபினிட்டி, இன்டிட்டர்மினேட். இப்போ நான் வந்து அதர் சைட் போகலாம், 3 tan தீட்டாக்கு பதிலாக 30 tan கியூப், அதனால் tan 30 ஓட கியூப் 1 minus 3 tan 30 உடைய ஸ்கொயர். tan 30 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 1/√3, இது 1/√3 ஹோல் கியூப், 3/√3 ஆகும். root 3 into root 3, 3 into root 3. Here, tan square 30 value போட்டோம், இது பண்ணால் 3 ஆகிடும். ஸோ 3 into 1/3 ஆகும். இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 minus 1 கீழே 0 வந்துடும். மேலே நான் பார்க்கவே வேண்டாம், ஏன்னா கீழே 0 வந்ததுனாலேயே அது இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி நம்ம சொல்லிடலாம். இருந்தாலும் சிம்பிளிஃபை தப்பா. ஸோ 3 root 3 எல்சிஎம் எடுத்து பண்ணால் இங்கே 3 × 3 9 வரும், -1 8/this வரும், இது கீழே வந்துடும். 3 root 3 into 0 0, so 8/0 infinity. Anything by 0 is infinity. Therefore, we have proved that tan 3 theta equal to our side. ரெண்டுமே infinity அப்படின்னு காட்டிட்டோம். ஓகேவா? ஸோ the hint வந்து இதில் இதுதான். இந்த பார்ட் நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் will be very very easy. Now question number 38. Question number 38. A man is standing on the deck of a ship 40 meters above water level. ஸோ ஒரு ஷிப்பு, அந்த ஷிப்பில் தளத்தில் இருந்து பார்க்குற 40 meters above water level. He observes the angle of elevation of the top of a hill. இது ஃபுல்லாக ஹில்லு, இதனுடைய டாப்பை பார்க்குற 60 degreesல, அதோட பாட்டமில் 30 degrees angle of depression. Elevation 60, angle of depression 30. இது 30னா இது 30. Now the question is x வேணும், எனக்கு மொத்தமாக இதுவும் வேணும். Very simple. Let us take this triangle. So இந்த குறிப்பு angle எடுத்தோம் அப்படின்னா tan 30, tan 30க்கு equal to 40/x. tan 30 value is 1/√3 equal to that 40/x. அப்போ what is x? x equal to 40√3. So the distance between the ship and the hill is 40√3 meters. இப்போ நம்ம இந்த triangle எடுத்தோம் அப்படின்னா tan 60 அப்படின்றது √3, that is equal to y/x. x equal to நம்ம சொல்லியிருக்கோம், we have found out. இப்போ cross multiply பண்ணிட்டோம் அப்படின்னா y equal to 40 √3 into √3, that is 120 meters. y, what is the hill? Height of the hill is
இதுவும் சேரணும். அதாவது 120 நம்ம கண்டுபிடிச்சிடும், அது இல்லாமல் 40. ஸோ டோட்டலி 160 meters. ஸோ height of the hill is 160 meters. The distance between the hill and the ship is 40 into root 3 meters. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 39 பார்க்கலாம் இப்போ. Question number 39. A capsule is in the shape of a cylinder with two hemispherical ends at each of its ends. Length of the entire capsule is 12 millimeters. Diameter is 3. Therefore, radius is 3/2. Ingular radius 3/2. அப்போ இந்த 3/2 இந்த 3/2 12 மைனஸ் பண்ணிட்டா அதுதான் height of the cylinder. 1.5 இது 1.5, so 3, 12 minus 3, 9. So as far as cylinder is concerned, radius வந்து 3/2, height வந்து 9 millimeters. அந்த ஹெமிஸ்பியருக்கு ரேடியஸ் மட்டும்தான் 3/2 millimeters. அதுக்கப்புறம் problem is very simple. They are asking to find the volume of the medicine in this capsule. அப்போ volume of the cylinder plus volume of hemisphere and volume of hemisphere. So 2 times of volume of hemisphere plus volume of the cylinder. Just substitute the values. Pi r squared h இருக்கு. இது 2/3 pi r cube. நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த pi 3/2 காமனா எடுக்கிறேன். ஸோ இங்கே உங்களுக்கு pi 3/2 காமனா எடுக்கிறேன். அப்போ என்ன மிச்சம் இருக்குது இதில்? இதில் 9, இதில் 2 into 2 4/3, இங்கே ஒரு 3/2. ஸோ இந்த 3 கேன்சல் ஆகுது. 2 ஆல் போனால் 2, 9 plus 2 11. pi into இது 9/4. pi வேல்யூ போட்டிருக்கேன் 22/7. அது 99/4 மல்டிப்ளை பண்ணுங்கள். 28 ஆல் 2 ஆல் முதல்ல டிவைட் பண்ணியிருக்கேன். 2 ஆல் அதுக்கு பிறகு 14 ஆல் அப்படியே டிவைட் பண்ணிட்டேன். I am getting the volume as 77.79 millimeter cube. Now we go for question number 40. Question number 40, radius is increased by 25%. Radius of sphere. So find the percentage of increase. Percentage increase in surface area of sphere. Sphere சொல்லிட்டாங்க. அப்ப surface area என்ன? 4 pi r square. இதே பர்சன்டேஜில் கொடுத்துருக்கனால நான் என்ன பண்ணுறேன், let the radius வச்சுக்கோம். இது இனிஷியலாக. After increase by 25%, radius என்ன ஆகும்? around 25. அப்போ இதை வச்சுட்டு சர்ஃபேஸ் ஏரியா 4 pi r square. After increase 4 pi 125 square. This is after increase surface area. அப்போ change in area or least increase in surface area is 4 pi 125 square minus 100 square. இது மைனஸ் இது 4 pi காமனாக எடுத்துட்டு போட்டேன். இப்போ இது என்ன ஆகும்? 4 pi இந்த a square minus b square ஃபார்முலாவில் போட்டோம்னா, ஸோ a plus b and a minus b into a plus b into a minus b can be percentage increase அப்படின்றாங்க. Therefore percentage increase in surface area is increase in surface area by original surface area into 100. Now this is 4 pi into 25. Original surface area 4 pi 100 into 100. 4 pi cancel ஆயிடுச்சா? So இந்த 100 ஒரு 100 கேன்சல் பண்ணிடலாமா? இந்த 25 4 டைம்ஸ் போகுமா? அப்போ 225/4. ஸோ 4 5s are 20, 25, 4 6s are 24, அப்புறம் 1/4 that can be said is equal to 56.25% ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட் இஸ் about question number 40.
Find the coefficient of variation is the next question. Question number 41 க்கு x ஓட வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. இதோட coefficient of variation கேக்குறாங்க. x ஓட வேல்யூஸ் எழுதுறேன். I did the total. மொத்தம் 5 நம்பர் அதை நான் டிவைட் பண்ணி பார்க்கறேன். I am fortunate இது ஹோல் நம்பரா கிடைச்சிருச்சு. Therefore I am going for the x minus x bar. x minus x bar பண்ண பிறகு இந்த டோட்டல் டெஃபினட்டா 0 தான் இருக்கும். 0 வரதா பாத்துக்கோங்க. d square பண்ணா 16 இது 4 இது 4 இது 16 ஆட் பண்ணா 40 வருது. Standard deviation is sigma d square by n, and then 40 divided by n is 5 numbers, n equal to 5. So total numbers பண்ணா 8 is I can easily say 2 root 2, 4 2s are 8 இல்லையா, அதனால 2 root 2 root 2 வேல்யூ நமக்கு தெரியும் 1.414, அதனால 2.828 அப்படி ஈஸியா கொண்டு போயிடலாம். C வேற ஃபார்முலா என்ன, standard deviation by arithmetic mean into 100. Substitute பண்ணுங்க, simplify பண்ணுங்க, 12.85. I'm getting. The last question number 42, compulsory question. Compulsory question. ஆனா ரொம்ப ஈஸியான question. Matrix addition. ரொம்ப simple question. ABC மூணு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு a plus of b plus c equal to a plus b of plus c. ரொம்ப சின்ன கணக்கு. So b plus c ரெடி ஆட் பண்ணுறோம். 2 plus 8 10, 3 plus 3 6, 4 plus 4 8, 1 plus 1 2, 9 minus 2 7, 2 plus 3 5, minus 1 plus 2 so minus 5, 1 plus 4 5, minus 1 and minus 1 minus 2. That is what b plus c. a plus b plus c இங்க 10 இங்க 4 14 6 3 9 8 plus 1 9. இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, 4 7 plus 3 10 5 minus 8 so minus 3, minus 5 plus 1 minus 4 and 5 plus 0 is 5, minus 2 and minus 4 minus 6. Similarly you go for that a plus b and then add c. You will be getting easy same answer வந்துரும். ரொம்ப கஷ்டமே இல்லை, ரொம்ப ஈஸியான கணக்கு. இதை நீங்கள் இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக you write b, you write c ப்ளஸ் போட்டு அதுக்கப்புறம் ஆன்சர். இங்கேயும் இந்த மேட்ரிக்ஸ் எழுதி ப்ளஸ் இந்த மேட்ரிக்ஸ் எழுதி then you write it. Don't write like this. இந்த மாதிரி பண்ணாதீங்க. எக்ஸாமில் you write அந்த மாதிரி. ஓகேவா? So all the 5 mark questions we have completed. Now we have to go for the last part of the question paper. State and prove the internal bisector theorem. Easy theorem தான். Statement. The internal bisector of an angle of a triangle divides the opposite sides internally in the ratio of the corresponding sides containing the angle. The internal bisector of an angle, say A, internal bisector of an angle divides the opposite sides. இந்த side divide பண்றது எப்படி, in the ratio of the sides containing the angle. The angle containing AB and AC. So AB by AC equal to BD by DC. That's what he is asking to prove. The sides containing the angle AB, AC. Opposite side BC. அது divide ஆகுது. So BD by CD. So தியரத்தை முதல்ல எழுதுறீங்க. அதுக்கப்புறமா given draw the figure. In triangle ABC, AD is the bisector of angle A. அப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ இது ஒன்றுன்னா இதுவும் ஒன்று தான். இது ஒன்றுன்னு போட்டிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் யூ ரைட் டு ப்ரூவ் கன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுறோம், வி ஆர் ட்ராயிங் எ லைன் த்ரூ சி parallel to this and we are extending this line AD so that these two meet at E. Through C, draw a line CE parallel to AB, extend AD so that இது ரெண்டும் ஈல மீட் ஆகுது. சரியா? இப்போ நாம் அதை ப்ரூஃபுக்கு போகலாம். How to prove that AB by AC equal to BD by CD.
angle DEC இந்த ஆங்கிளும் alternate angles. ஏன்னா இது ரெண்டு parallel, இது transversal, இது ரெண்டும் parallel, இது transverseனால இந்த ஆங்கிளும் ஈக்குவல். இது ஒன்றுன்னு சொன்னதுனால இதுவும் ஒன்று. பட் இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். ஏன்? பிகாஸ் AD is the bisector. அதனால் இது ஒன்றுனா இது ஒன்றுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் ஆகிடுச்சா? இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல். அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னு சொன்ன பிறகு அதான் எழுதியிருக்கோம். DEC equal to DAB, alternate angles, AB and CE are parallel, AE is transversal. But DAB இருக்கு, DAB equal to DAC, அப்போ இது ரெண்டு ஈக்குவல். DEC equal to DAC. அப்போ ஐசோஸ்லஸ் ஆயிடும். ஐசோஸ்லஸ் ஆகிறதுனால இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டும் இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைட்ஸும் ஈக்குவல். அதாவது AC equal to CE. Okay, stop it there. Now let us consider these two triangles. In the CD, DEC in the triangle, DAB in the triangle, consider பண்ணுறோம். இந்த angle equal to இந்த angle. இது ரெண்டும் vertically opposite angle. அதனால they are similar. இதனால angle similarity அப்படின்னு காரணத்தை சொல்றீங்க. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஓகே. இதுவும் DAB equal to DEC, ADB equal to CDE. You write properly. DAB, D னா இங்கே D தான் வரணும். A க்கு corresponding angle வந்து இங்கே இருக்கிறதுனால DEC. இந்த ரெண்டு triangles similar. Similar சொன்ன உடனே என்ன பண்ணலாம்? Ratios you can write it. Let us write the ratios. இது ரெண்டு எழுதியிருக்கேன். AB by EC equal to BD divided by CD. AB divided by EC, BD divided by CD. But EC என்றது என்ன? AC. அப்போ ECக்கு பதிலாக ACன்னு போட்டோம்னா AB by AC equal to BD by CD. That's what we have to prove. அது பைசெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா the sides containing the angle இருக்கு AB by AC, opposite sides BD by CD அப்படின்னு ப்ரூவ் பண்ணு. So it's not a difficult one. தியரம் அப்படின்னால பயப்பட வேண்டாம். ஒரு தியரத்தையும் அப்படியே பார்த்துட்டோம். இப்போ நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் திஸ் ஆர் தட்டில் our question is construct a triangle PQR such that QR is 5 cm, angle P30, the altitude from P to QR is 4.2. That's a rough diagram. Rough diagram is a must. You do the rough diagram, it will be useful to you also. Marker useful also. Then we will QR போடுவோம் 5 cm க்கு vertical angle 30 அப்படி கொடுத்துட்டாங்க இல்லையா? 30 degrees க்கு you mark it. ஒரு லைன் போடுங்க. இதை பேஸாக வச்சு ஒரு 60 degreesக்கு ஒரு லைன் போடுங்க. 30 அப்படின்னாலும் இந்த 30. அதுக்கப்புறம் சரி இந்த லைன் என்ன வச்சுக்கலாம்? Q சரி Z வச்சுக்கிறேன். இந்த QZ அதை பேஸ் பண்ணி அதுக்கு மேலே ப்ரொட்ராக்டர் வச்சு 60 degreesக்கு 30 போக பேலன்ஸு 60 degreesக்கு போவீங்க. இதுக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டார் பண்ணுறோம். இந்த லைனும் அந்த லைனும் எங்கே இன்டர்செக்ட் பண்ணுறதோ அதை சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள். அதுக்கு பிறகு ஆல்டிடியூட் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால் இந்த மிட் பாயிண்ட் இருந்து 4.2 சென்டிமீட்டர்ஸ்க்கு இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டாரில் கட் பண்ணுறீங்க. அந்த பாயிண்ட் வழியாக you draw a line parallel to QR cutting the circle at 2 points. அதுதான் நம்முடைய P. Join it. And this is your PQR or this is also your PQR. முடிஞ்சிருச்சு. மீடியனில் இங்கேருந்து சர்க்கிளையே கட் பண்ணுவோம். ஆல்டிடியூட் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து பர்பண்டிகுலர் பைசெக்டார் போட்டோமே அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் through that point you will draw a line parallel to QR cutting the circle at 2 points. அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஒரு பாயிண்ட்டை எடுத்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் அல்லது இப்படியும் வரலாம். ஸோ யூ கேன் ட்ரா 2 triangles வரையலாம். ஸோ the last question, graph question.
Question number 44A. Draw the graph or discuss the nature of this prediction using graph. X square plus x minus 12 equal to 0. Factorize பண்ண முடியும். X plus 4 and x minus 3. So the roots are real and unequal. அப்போ இந்த கிராஃப் போட்டால் என்ன ஆகணும்? X equal to 3 கட் ஆகணும், X equal to minus 4 கட் ஆகணும். The graph should be something like this. அப்போது மைனஸ் 4 கட் ஆகுது, 3 கட் ஆகுதுனால நீங்கள் சூஸ் பண்ணுற வேல்யூஸ் இருக்கு இதை விட கொஞ்சம் ஜாஸ்தி ஆகணும். அதாவது X equal to minus 5, minus 4, minus 3, minus 2, minus 1, 0, 1, 2, 3, 4 இவ்வளோ வேல்யூஸும் நீங்கள் போடணும். அல்லது சப்ஸ்டிட்யூட் விடலாம். சரி மைனஸ் 2, மைனஸ் 1க்கு பதிலாக மைனஸ் 1 விட்டுட்டு அல்லது 2 விட்டுட்டு பண்ணலாம். ஆனாலும் இட்ஸ் அ பெரிய ப்ராப்ளம். இது பண்ணால் எக்ஸை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணணும், இந்த எக்ஸ் வேல்யூ போடணும், மைனஸ் 12 போடணும், அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒய் இப்படி விட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 10 பாயிண்ட் கிடைக்கும். அதை வச்சு பண்ணுறதுக்கு பண்ணிவிட்டு தென் யூ ஹேவ் டு ட்ரா தி கிராஃப். கொஞ்சம் பெருசு. நல்ல வேலையாக உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, திஸ் ஆர் தட்டில் ரொம்ப ஈஸியாக ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ அட்வைஸ் மை ஸ்டூடெண்ட்ஸ் டு கோ ஃபார் அந்த இன்வர்ஸ் வேரியேஷன் அல்லது டைரக்ட் வேரியேஷன் கொடுக்குற கணக்கை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. பண்ணுங்கள், சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்றது. let us see that problem now. xy equal to 24. Very simple problem. Graph ஈஸியாக முடியும். ரெண்டு நம்பர் மல்டிபிள் 24 வரணும். ஸோ 24 into 1 அல்லது 1 into 24, 2 into 12 அல்லது 12 into 2, 6, 4, 4, 6, 3, 8, 8, 3, 1, 24, sorry 124 முதல் 8, அது 3 ஸோ 3 பார்த்து 124ன்றது into 12 எத்தனை பண்ணிப்போம் அவ்வளோதான். ஸோ இதை வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, கிராஃப் போடுறீங்க. ஸோ கிராஃபில் இப்படி போட வேண்டாம். ஸோ கம்ப்ளீட்டாகவே நீங்கள் ஒரு பக்கம், ஏன்னா எக்ஸ் ஒய் வந்து கிரேட்டர் தென் 0 இருக்கும். அதனால் கிராஃப் நீங்கள் இப்படி ஆரம்பித்தாலே போகிறோம். ப்ளாட் பண்ணிவிட்டு எக்ஸ் ஆக்சஸ் இங்கே எடுத்துக்கோங்க, ஒய் ஆக்சஸ் இங்கே எடுத்துக்கோங்க. ரைட் தி ஸ்கேல். எக்ஸ் ஆக்சஸில் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ வச்சுக்கிறீங்க, ஒய் ஆக்சஸில் ஒரு யூனிட்டுக்கு 1 யூனிட் ஈக்குவல் டு ஹவு மெனி அப்படின்லாம் சொல்லிவிடுங்க. கிராஃப் எப்படி இருக்கும், சம்திங் இதுக்கு பேர் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஒரு வேளை கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு பேர் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. கிராஃபை ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடலாம் நீங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ் equal to 3, எக்ஸ் equal to 3 வந்து ட்ரா எ லைன். இந்த கர்வ் எங்கே கட் பண்ணுறதோ அதுலேருந்து ட்ரா பண்ணுங்கள். அது கரெக்டாக 8க்கு நேராக இருக்கும். ஏன்னா 3, 8, 24ன்றதால. அடுத்தது y equal to 6 இருந்தாங்க. y equal to 6ல ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். அது கட் பண்ண இடத்துல இருந்து யூ ட்ரா பர்பெண்டிகுலர், அது 4ல் கட் ஆகும். ஃப்ரம் தி கிராஃப் யூ ஹவ் டு ஷோ தட் y equal to 6, x equal to 4 and x equal to 3 அப்படின்னா y equal to 8 அப்படின்னு காட்டணும். ஸோ சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் 3 இஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் போடாத கொஸ்டினும் இப்போ புரிஞ்சிட்ருப்பீங்க. அல்லது தப்பாக போட்ட கணக்கையும் நீங்கள் சரியான ஆன்சர், சரியான மெத்தட் எல்லாமே தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ we will see another paper. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஆஸ் ஐ யூஸ் டு சே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். let them also benefit. I wish you send out. Practice makes everyone perfect. ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெஃபினட்டாக சென்டம் வந்துடும். 10th நீங்கள் சென்டம் வாங்குறது அப்படின்றது இட் வில் பி வெரி வெரி ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சரில். ஈவன் ஜாபுக்கு நீங்கள் போகிறப்ப கூட 10th மார்க் 100 வாங்கியிருக்காங்க அப்படின்றது a very big plus point for you. So I wish you good luck. Thank you for watching.